ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபி ஈஸி கிராஃப்ட். நம்ம இன்றைக்கி ஒரு தீபாவளி கிராஃப்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். அந்த பாட்டிலில் நான் ஃபஸ்ட்டு இதில் ஒரு லைன் நான் வரைஞ்சிருக்கேன். மறுபடி கீழேயும் நான் இதில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறேன். இது நீங்கள் எந்த பாட்டில்னாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த பாட்டில் எடுத்திருக்கேன். நான் இதை லைன் வரைஞ்சிட்டு நான் காட்டுறேன். நான் இப்போ மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன். இதை இந்த லைனில் அப்படியே நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி பிள்ளைங்கள்லாம் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க, இல்லைன்னா பெரியவங்கள பக்கத்தில் வச்சுட்டு பண்ணுங்க, இல்லைன்னா பெரியவங்க கிட்ட இதை மட்டும் கட் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் இதை கட் பண்ணிட்டு இப்போ நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே உள்ளதும் கட் பண்ணிட்டேன், கீழே உள்ளதும் கட் பண்ணிட்டேன். இந்த சென்டரில் நமக்கு இப்படி ஒரு பீஸ் தான் நமக்கு தேவை. நீங்கள் ஒயிட் கலர் பாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். என்கிட்ட ஒயிட் கலர் இல்லாதனால நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமாட்டு நான் 3.5 சென்டிமீட்டரில் ஒரு கார்ட்போர்டில் சர்க்கிள் வரைஞ்சி நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமாட்டு 5.5 சென்டிமீட்டர்லேயும் நான் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமாட்டு நம்ம கட் பண்ணி வச்சு அந்த பாட்டிலை ஸ்கேலை வச்சு நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. இது 6 சென்டிமீட்டர் இருக்குது. அதனால நான் ஒரு ஃபோம் ஷீட்டை எடுத்து அதில் 8 சென்டிமீட்டர் நான் ஹைட் அளந்துருக்கேன். அளந்துக்கிட்டு நம்ம ஃபோம் ஷீட்டை நம்ம இப்படி வச்சு இப்படி சுற்றி பார்க்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல நமக்கு இப்படி க்ளோஸ் ஆகிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஷீட்டை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 8 சென்டிமீட்டர், இந்த அளவு 8 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த அளவு நம்ம பாட்டில் எவ்வளோ சின்ன வச்சாலும் சின்ன பாட்டிலாகவும் இருக்கலாம், பெரிய பாட்டிலாகவும் இருக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி சுற்றி பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு ஒரு அளவு கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமாட்டு இதில் மேலே ஒரு லைன் இப்படி போட்டிருக்கேன். அளந்துலாம் எடுக்கல, சும்மா தான் ஒரு லைன் போட்டிருக்கேன். அப்புறம் கீழேயுமே குட்டி குட்டி ஒரு லைன் ஆட்டு போட்டிருக்கேன். இதுவுமே அளந்து போடல, நான் சும்மா தான் ஒரு லைன் போட்டிருக்கேன். நம்ம இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக மேலே வரைக்கும் கட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் நான் அந்த மேலே அந்த லைன் போட்டிருக்கேன். நம்ம இந்த லைன் வரைக்கும் கட் பண்ணால் போதும். இப்படி இந்த லைன் வரைக்கும் கட் பண்ணால் போதும். ஒரு பீஸையுமே கரெக்டாட்டு நம்ம அந்த லைனில் மேலே கட் பண்ணிக்கலாம். கரெக்டாட்டு இந்த லைனுக்கு மேலே நம்ம கட் பண்ணக்கூடாது. நான் இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிட்டேன். மேலே கட் பண்ணல, கீழே மட்டும்தான் நான் ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி வச்சிடலாம். அப்புறமாட்டு நம்ம இந்த கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்குமே நமக்கு மேலே இந்த ஃபோம் ஷீட் தேவை. அதுக்காக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே கட் பண்ணி நான் வச்சுட்டேன். அதே அளவு தான் எல்லாமே சேம் மட்டும் ஒன்று போல் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கார்ட்போர்டையே நீங்கள் ஃபோம் ஷீட்டுக்கு மேலே வச்சு ஒரு பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். 3த்துக்குமே சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமாட்டு நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். இது ப்ரௌன் கலர். நீங்கள் வேறு கோல்டு கலர் இருந்தால் அதை எடுத்துக்கலாம். இந்த கோல்டு கலர் இல்லாதனால நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். இதில் 3 சென்டிமீட்டருக்கு நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி வச்சுருக்கேன். அப்படி நான் ஒரு 5 பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பீஸ் இருக்கு. சரி, நம்ம இப்போ அது நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இனி நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பாட்டிலில் வெட்டி வச்சோம் இல்லையா, அந்த இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம அந்த இதை நம்ம ஒட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாகவே சுற்றி நம்ம ஒட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒட்டிக்கலாம். ஏன்னா க்ளூ கன் டக்குன்னு அது காஞ்சி போயிடும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ வச்சு நம்ம இதை ஃபுல்லாக நம்ம கரெக்டாக இப்போ இதில் ஒட்டிடலாம். ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஃபுல்லாக நம்ம ஒட்டியாச்சு. கீழே பார்த்தீங்களா கரெக்டாகிட்டு இது கீழே பாட்டில் சைஸ் 6 சென்டிமீட்டர் இருந்து நம்ம இது 8 சென்டிமீட்டருக்கு நம்ம கொஞ்சம் ஹைட்டாட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது பிளாஸ்டிக்கு. நம்ம இது கீழே வரைக்கும் இருக்குது. நம்ம எதுக்கு அப்படி ஹைட்டாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை நம்ம தூக்கி இதில் நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டும் போது நமக்கு இப்படி நமக்கு ஒரு டிசைன் இதில் நமக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம
கொஞ்சம் நீளமாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதில் இது ஒன்றா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இதெல்லாம் இப்படி வந்து இப்படி ஒட்டிக்கலாம். இதில் இப்படி ஒட்டி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து பக்கத்தில் நம்ம ஃபுல்லாகவே ஒட்டிக்கலாம். நான் இது ஃபுல்லாக வந்து உங்ககிட்ட ஒட்டி முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இதில் பாதியான வந்து நான் வந்து அதில் ஒட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதையும் நம்ம வந்து ஒட்டிடலாம். ஒன்றா தூக்கி தூக்கி வச்சு நம்ம இதில் ஃபுல்லாக ஒட்டிகிட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபுல்லாகவே நம்ம வந்து எல்லாமே சுற்றி நம்ம ஒட்டியாச்சு. அப்புறமாட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே ஒட்டிடலாம். 3 பீஸையும் நம்ம வந்து ஒட்டி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த 3 இதையுமே நான் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி வச்சிட்டேன். அதில் வந்து இப்போ நமக்கு ஷாப்லலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி கேண்டில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கேண்டில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு இந்த கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து நம்ம வந்து இதில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இது அப்போ தான் நம்ம வந்து இதை மாட்டும் போது நமக்கு இந்த ஹோல் வழியாட்டு இந்த பட்டனை ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கேப் வேணும். அதுக்காக நம்ம வந்து இதில் சின்ன ஒரு ஹோல் போட்டுக்கலாம். நம்ம வந்து இதில் இப்போ குட்டியாட்டு ஒரு ஹோல் போட்டாச்சு. நம்ம இப்போ மேலே வந்து நம்ம இதை கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல நம்ம வந்து இதை வந்து ஒட்டி வச்சுக்கலாம். கரெக்டாட்டு அந்த ஹோலோடி அந்த இது பட்டன் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி கரெக்டாட்டு நம்ம இப்படி ஒட்டி வச்சுக்கலாம். ஒட்டி வச்சுட்டு இங்கே ஒரு 2 பீஸ் இருக்குல்லையே, அந்த 2 பீஸை நம்ம வந்து இப்படி ஒட்டி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த 2 பீஸையுமே நம்ம ஒட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மட்டும் ஒரு கோல்டு கலரில் மறுபடியும் ஒரு சின்னதாட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்து இதை சுற்றி நம்ம வந்து இப்படி சுற்றி வச்சு நம்ம இப்போ இதை நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு க்ளூ கன் எடுத்து நம்ம வந்து ஒட்ட வச்சுக்கலாம். ஃபுல்லாக அந்த கார்ட்போர்டு பீஸ் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சுற்றி அதை வந்து நம்ம ஒட்ட வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இது ஃபுல்லாகவே நம்ம சைடில் ஒட்ட வச்சிட்டோம். அதே மாதிரி இந்த பீஸ்லேயுமே நம்ம வந்து சைடில் ஒட்ட வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 2 லைன்லேயுமே நம்ம வந்து ஒரு ஃபோம் ஷீட்டில் சின்னதாட்டு நம்ம கட் பண்ணி நம்ம வந்து அதில் நம்ம ஒட்ட வச்சிட்டோம். அதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து 3 சென்டிமீட்டரில் ஒரு 5 பீஸ் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ஹோம் ஷீட்டை எடுத்து நம்ம வந்து இப்படி 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிக்கிட்டு உள்ளாடி பக்கமாட்டு கொஞ்சம் க்ளூ கன் வச்சுட்டு பாதி வரைக்கும் வச்சுட்டு நம்ம வந்து அதை அப்படி நம்ம 2ஆக மடித்து இப்படி நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்படி நம்ம வந்து எல்லா பீஸையும் நான் வந்து ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா பீஸையுமே நான் வந்து இதில் வந்து ஒட்டிட்டேன். இப்போ நம்ம வந்து இதையும் ஒன்றொன்னாட்டு சேர்த்து நம்ம வந்து ஒட்டிடலாம். அதுக்கு ஒரு பீஸையுமே எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒட்ட வச்சிடலாம். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒட்டிக்கலாம்.
கடைசியாட்டு நம்ம ஒட்டும் போது 2 சைடும் ஒட்டுற மாதிரி நம்ம வந்து ஒட்ட வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு. ஒட்டும்போது நமக்கு இப்படி இருக்குது, ஒரு ஃப்ளவர் மாதிரி. இதை வந்து நம்ம மேலே இந்த இடத்துல நம்ம வந்து இதில் வந்து ஒட்ட போகிறோம். இந்த இடத்துல சென்டரில் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ சூப்பராக நம்ம வந்து இதில் வந்து ஒட்டியாச்சு. அப்புறமாட்டு இந்த கீழேயுமே நம்ம வந்து இதை சுற்றி நம்ம இதை இப்படி வச்சு நம்ம வந்து இதில் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து ஒட்டியாச்சு. இதையுமே இந்த இடத்துல நம்ம வந்து மேலே வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து இது ஒட்டியாச்சு. இன்னும் மேலே மட்டும் நம்ம வந்து ஒரு சின்ன பீஸாட்டு நம்ம ஒட்ட வைக்கணும். இந்த கலரில் வந்து ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஹைட்டாகவும், ஒன்று வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சின்னதாகவும் எடுத்திருக்கேன். அளவெல்லாம் எடுக்கல, சும்மா தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த ஹைட்டாக இருக்கிறத நம்ம வந்து இப்படி 2ஆக மடக்கி இந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தில் இப்படி லைட்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒட்டிடலாம். இப்போ ஒட்டியாச்சு. இப்போ இந்த பீஸை எடுத்து நம்ம வந்து இதை ஃபுல்லாக நம்ம வந்து இப்படி சுற்றிக்கலாம். அதான் கடைசியாட்டு நம்ம வந்து இதையும் இதில் வந்து நம்ம ஒட்ட வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராட்டு நம்ம வந்து பண்ணியாச்சு. ஹாப்பி தீபாவளிக்கு. கீழே வந்து நம்ம வந்து அந்த லைட்டை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வெளிச்சத்தில் வந்து அவ்வளவா தெரிய மாட்டேது. நான் வந்து உங்களுக்கு இருட்டில் வச்சும் நான் காட்டுறேன். நம்ம வந்து இதை வந்து நைட்டு எங்கேயாச்சும் நம்ம வந்து மாட்டி விட்டுட்டு நம்ம வந்து லைட்டு போட்டு வச்சுருந்தா நமக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே நான் பகலில் தான் கதவெல்லாம் சாத்திட்டு நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். இதுவே நைட்டு இதை விட சூப்பராகிட்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கிவ் அவே வின்னர்ஸை வந்து நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி நாளைக்கு கண்டிப்பாட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்.